தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் என்னென்ன இருக்கு என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். வீட்டில் தீபம் ஏற்றுவதற்கு உகந்த நேரம் என்று சொன்னால் அது அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரமான 4 மணி முதல் 6 மணி வரை தான். ஒவ்வொரு நாளும் பொழுது விடியும் அதிகாலையான 4:30 மணி முதல் 6 மணி வரையான கால நேரத்தை தான் படைப்பு கடவுளான பிரம்மாவுடன் ஒப்பிட்டு பிரம்ம முகூர்த்தம் என்று அதை அழைக்கிறோம். மேலும் மாற்றத்தை ஏற்படுத்த நினைத்த காரியங்களை நிறைவேற்ற லட்சுமி கடாட்சம் நிறைந்த இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை நாம பயன்படுத்தலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் திதி வார நட்சத்திர யோக தோஷங்கள் எதுவுமே கிடையாதுங்க. இந்த நேரம் எப்போதுமே சுப வேலைதான். இந்த நேரத்தில் எழுந்து குளித்து இறை வழிபாட்டை செய்து நமது வேலையை செய்ய துவங்கினால் அன்று முழுவதுமே நமக்கு வெற்றிதான். பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் சகல சௌபாக்கியங்களையும் பெறலாம் என்பது ஐதீகம். மேலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கண்டிப்பாக பெண்கள் தூங்கக்கூடாது. தியானம், வழிபாடு போன்ற பயனுள்ள பணிகளை செய்யலாம். இந்த நேரத்தில் செய்யும் வழிபாடு என்பது பல மடங்கு புண்ணியத்தை தரும் என்பது நம்பிக்கை. சிலர் இந்த நேரத்தில் தான் திருமணம் போன்ற சுப காரியங்களை நடத்துவார்கள். இந்த நேரத்தில் நடத்தும் சுப காரியங்கள் அனைத்துமே சிறப்பாகவும் நீடித்து நிலைத்து நிற்கும் என்பதும் நம்பிக்கைங்க. இப்படி பிரம்ம முகூர்த்தத்தில் நேரத்தில் எழுந்தால் பல அற்புத நன்மைகள் நிகழ்வதாக சாஸ்திரங்களும் விஞ்ஞானமும் கூறுகின்றன. வைகறை பொழுதில் சூரியனிடம் இருந்து பூமியை வந்தடையும் ஒளிக்கதிர்கள் சக்தி வாய்ந்தவைங்க. இவை நம் உடலில் படும்போது நரம்புகளுக்கு புத்துயிர் கிடைக்கின்றது, உற்சாகத்தையும் சுறுசுறுப்பையும் வழங்குகின்றது, கண்கள் ஆரோக்கியத்தையும் உடல் வலிமையும் பெறுகின்றன. அதனால்தான் சூரிய நமஸ்காரம் செய்வது மிகச் சிறந்த வழிபாடு என்று நம் முன்னோர்கள் கூறினார்கள். இப்படி அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருப்பது என்பது வீட்டில் ஒரு நல்ல லட்சுமி கடாட்சத்தை நமக்கு உருவாக்கி தரும் என்று சாஸ்திரங்களே சொல்லியிருக்கிறது. எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டில் வேலை செய்ய வேண்டும், பின்பு குறிப்பிட்ட நேரத்தில் ஓய்வெடுக்க வேண்டும். உறங்க வேண்டிய நேரத்தில் விழித்திருந்தால் நோய்கள் எல்லாம் நம்மை நோக்கி வரும். அதனாலதான் நமது பெரியவர்கள் அதிகாலையில் எழ வேண்டும் என்றார்கள். அந்த நேரத்தில் இறைவனிடம் வைக்கின்ற அனைத்து விதமான பிரார்த்தனைகள் கண்கூடாகவே நிறைவேறுங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் திதி வார நட்சத்திர யோக தோஷங்கள் எதுவுமே கிடையாதுங்க. இந்த நேரம் எப்போதுமே சுப வேலைதான். இந்நேரத்தில் எழுந்து குளித்து இறை வழிபாட்டை செய்து நமது வேலையை செய்ய தொடங்கினால் அன்று முழுவதுமே நமக்கு வெற்றிதான். பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் சகல சௌபாக்கியங்களும் பெறலாம் என்பது ஐதீகம். மேலும் தெய்வீக தன்மை இருக்கக்கூடிய நேரம் என்று சொன்னால் இந்த பிரம்ம முகூர்த்தம் தான். அந்த நேரத்தில் எழுந்து உங்கள் பணிகளை தொடங்கினாலே வாழ்வில் மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். லட்சுமி கடாட்சம் இல்லத்தில் குடியேறும். தீபம் ஏற்றுவதற்கும் உகந்த நேரமாக அதிகாலை பிரம்ம முகூர்த்தமான 4 மணி முதல் 6 மணி வரையும் கருதப்படுகின்றதுங்க. காலையில் விளக்கேற்றி வழிபட்டால் அனைத்து செயல்களும் நன்மையை தரும் என்பது ஐதீகம். சனிக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் நல்லெண்ணெய் அகல் விளக்கு ஏற்றி சிவபெருமானை வழிபட்டு வர சனி தோஷம் தீரும், தரித்திரம் தொலையுங்க. இப்படி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து செயல்படும் போது மனநிலையானது ஒருநிலைப்படுகின்றது. அதற்கு ஏற்ற காலமாக இது விளங்குகின்றதுங்க. அதிகாலையில் சூரிய வெப்பம் கிடையாது, சந்திரனுடைய வெப்பத்திட்ட குளுமையும் கிடையாதுங்க. இவை இரண்டுக்கும் மத்தியில் நிலவுவதுதான் இந்த பிரம்ம முகூர்த்தம். இந்த நேரத்தில் எழுந்து தியானம் செய்வது, யோகா செய்வது, கல்வி கற்பது, வேலைகள் செய்வது என்பது சிறந்த பயனை தருவதோடு ஞாபக சக்தியும் விருத்தியாகும். சகோதரிகளே, பெண்களே, இந்த பதிவு உங்களுக்காகத்தான். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கேற்றி வீட்டில் வழிபடுங்கள். இனிதே வளம் பெற்று நலமுடன் வாழ்க சகோதரிகளே.